புகழ் சோழன் அப்படிங்கிற சோழ மன்னன் கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அந்த ஊரில் பசுபதீஸ்வரருங்கிற பெயரில் ஈசனும் அருள் பாலித்து வருகிறார். காமந்தேனுவும் அந்த இறைவனை வழிபாடு செஞ்சதுனால அந்த ஆலயம் ஆணிலை அப்படிங்கிற பெயரும் பெற்றது. சிவனடியார் மீது மிகுந்த பற்று கொண்ட எரிபந்தர் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு சிவனடியார் மீது மிகுந்த பற்று இருந்ததுனால சிவனடியாருக்கு யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அவருக்கு கோபம் வரும். அதனால் தன் கையில் கிடச்ச பொருளெல்லாம் தூக்கி எறிவார். அப்படித்தான் ஒரு நாள் சிவகாமி ஆண்டான் அப்படிங்கிற ஒரு வயதானவர் சிவபெருமான் மீது பக்தி கொண்டு அவருக்காக தினந்தோறும் காலையில் மலர் கொய்து மாலையாக கட்டி சிவனுக்கு அர்ப்பணம் செய்கிறதுக்காக போவார். அன்னைக்கும் அந்த மாதிரி போகும்போது பட்டத்து யானை மதம் பிடிச்சிருந்தது. அது வேகமாக ஓடி வந்து சிவகாமி ஆண்டானை தாக்கிடுச்சு. அதனால் பூக்குடையோட எங்கேயோ தள்ளி போய் விழுந்தார் சிவகாமி ஆண்டார். அதை பார்த்துட்டு இருந்த எரிபந்தருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதனால் தன் கையில் இருந்த மழுவை தூக்கி எறிகிறாரு யானை மேலே. யானையினுடைய தும்பி கையில் பட்டு யானை துடிச்சு இறந்து போயிடுது. அதை பார்த்துட்டு இருந்த காவலாளியும் பாகனும் வேகமாக ஓடி வந்து எரிபந்தரை தாக்குறாங்க. எரிபந்தரும் திருப்பி அவங்க 2 பேரையும் தாக்குறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிட்டு இருக்கும் போது அவர் எரிபந்தர் கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எரியும் போது அந்த யானை பாகனும் காவலாளியும் இறந்து போயிடுறாங்க. இந்த செய்தி அரசருக்கு கேட்ட உடனே அவரும் வேகமாக வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே நான் கேள்விப்பட்டது யானை இறந்து விட்டதாகத்தான், ஆனால் இங்கே நடந்ததே வேறு மாதிரி இருக்கே, என்ன நடந்தது அப்படின்னு எரிபந்தர்கிட்ட கேட்குறாங்க. எரிபந்தரும் நடந்த உண்மைகளை அப்படியே சொல்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உறைவாளை உருவி அதை எரிபந்தர்கிட்ட கொடுத்து என்னைய கொலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வாங்கி தன்னுடைய கழுத்தை அறுத்துக்க நினைக்கிறாரு எரிபந்தர். இப்போ இவங்களுடைய பக்தியை பார்த்த ஈசன் அசரீரியாக ஒலிக்கிறாரு. வானத்திலிருந்து அசரீரி ஒலிக்குது. உங்களுடைய ஆழ்ந்த பக்தியை உலகறிய செய்யணுங்கிறதுக்காக தான் யாம் இந்த திருவிளையாடலை நடத்தினோம். அது நான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்து யானையையும் பாகனையும் காவலாளியையும் சிவகாமி ஆண்டாரையும் உயிர் பெற்று எழுமாறு செய்கிறாரு. அதுக்கப்புறம் அரசர் பட்டத்து யானை மேலே ஏறி அரண்மனைக்கு போகிறாரு. எரிபந்தர் பலகாலம் சிவத்தொண்டு செஞ்சுட்டு முக்தியும் அடைகிறாரு. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது இலைமலிந்த வேல் நம்பி எரிபந்தர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் எரிபந்தருடைய வரலாறு.